இந்த பாஜக தலைவருக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளோ கூட்டம் வந்து பார்த்தது. இது என்ன காட்டுறதுன்னா, அண்ணாமலை தான் தமிழகத்தின் பாஜகவின் நிரந்தர தலைவர் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு காட்டுது. பதவி இழந்ததுனால அவருக்கு செல்வாக்கு போச்சுன்னு யாராவது சொன்னாலும் நான் நம்ப தயாராக இல்லை. பதவிக்கும் அவர் செல்வாக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். நேற்று அவரோட ஸ்பீச் ரொம்ப ஆணித்தரமாக இருந்தது. ஏன்னா அண்ணாமலை பண்ண வேலையெல்லாம் அவர் போட்ட உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டோன்ற ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்கை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம என்ன செய்வோம்னா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்து இன்னொரு 1 இயர் அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றிருக்கலாம். நோட்டா கட்சின்னு சொல்லி கிண்டலும் கேலியுமா பண்ண கட்சியை பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்க. பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்கனாலே அந்த பெரிய லெவலில் தக்க வச்சுக்கணும். அண்ணாமலையால் பயன்பெற்ற கட்சி பாஜக, தமிழக பாஜகவும் மத்திய பாஜகவும். அந்த மத்திய பாஜக இப்படி தான் நடந்துக்கிறதுன்னு தெரிஞ்சால் அந்த கட்சி மேலே என்ன நம்பிக்கை பொதுமக்களுக்கு வரும்? அண்ணாமலை கூட தான் நயினார் நாகேந்திரன் பயணித்தார். எல்லா மீட்டிங்கும் அண்ணாமலை கூப்பிட்டு போனார், அண்ணாமலை பண்ணார். இப்போ என்ன ஆச்சோ தெரியல, அண்ணாமலை ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தார், ஃபாரின் போயிட்டு வந்தார், அப்படி விலகிட்டார். மோடி அமித்ஷாவோட செல்லப்பிள்ளை, சந்தோஷோட செல்லப்பிள்ளை. அதனால் அவருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பாங்க. அவரே தான் வழியே போய் வேண்டாங்க, எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு இந்த போஸ்ட்டே வேண்டாம், நான் இங்கே வேலையை பண்ணிட்டு வரேன். எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் மீட் நடந்துச்சு. அதில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு. அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பிஜேபியோட அவருக்கு தான் பாப்புலேட் அதிகமாக இருக்கும். நேற்று அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். சொல்ல முடியாத கூட்டம். ரோடெல்லாம் திறந்து ஒரு மாநாடு மாதிரி அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாகி ஜனங்க நின்றுட்டு வெளியில் உட்காந்துட்டு அவரை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், அந்த மாதிரி ஒரு கூட்டம் நான் பார்த்ததில்லை. அதுவும் முன்னாள் தலைவருக்கு. இப்போ அவர் எந்த பொறுப்புலையும் இல்லை. அவர் ப்ரைவேட்டாக தான் இருக்கார். கட்சி கூட்டங்களையும் அதிகமாக ஈடுபடுறதில்லை. இருந்தாலும் அவருக்கு வந்த கூட்டம் பார்த்திங்கன்னா அமக்கலமான ஒரு கூட்டம். அந்த மாதிரி கூட்டம் நான் பார்த்ததே கிடையாது. எந்த தலைவருக்கும் தமிழ்நாட்டில் எந்த பாஜக தலைவருக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளோ கூட்டம் பார்த்ததில்லை. இது என்ன காட்டுறதுன்னா, அண்ணாமலை தான் தமிழகத்தின் பாஜகவின் நிரந்தர தலைவர் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடுச்சின்னு காட்டுது. நீங்கள் தலைவர் மாற்றி போட்டு எல்லாம் பண்ணிக்கலாம், அதை பற்றி தப்பில்லை. ஆனால் க்ரௌட் புல்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் க்ரௌட் புல்லர். அந்த க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கும்பல் என்ன காட்டுறதுன்னா, அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜக போனி ஆகாது அப்படிங்கிறது நிச்சயமாக காட்டிடுச்சு. இதனால் நம்ம இப்போ இருக்கிற தலைவரை நான் தப்பாக சொல்கிறதா குறைவாக சொல்கிறதா நினச்சிக்க வேண்டாம். அந்த மாதிரி எண்ணம் கிடையாது. ஆனால் அண்ணாமலையோட செல்வாக்கு அவர் தலைவர் இல்லாத பொழுதும் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா அப்போ எதை காட்டுறதுன்னா, கட்சி மேலே அவருக்கு உள்ள பிடிப்பும் மக்கள் அவர் மீது வச்சுருக்க அன்பையும் தான் காட்டுறதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ அந்த மீட்டில் பேசும்போது அவர் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் நம்ம நடத்துகிறோம், இந்தியாவோட டிப்ளமேட்டிக் ஸ்டெப்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்படின்னும் போது மக்கள் அந்த அளவுக்கு டிப்ளமேட்டிக்காக நம்ம பேசுகிற தலைவரை இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கல்ல, அதை பிஜேபி கொண்டாடலையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. பிஜேபி கொண்டாடலன்னு சொல்ல முடியாது. நேற்று நிறைய பிஜேபி தலைவர்கள்லாம் வந்தாங்க அந்த மீட்டிங்க்கு. ஆனால் நேற்று நடந்த மீட்டிங் கட்சி சார்பற்ற மீட்டிங். அது கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. கட்சி சார்பற்ற மீட்டிங் வந்தாங்க. ஆனாலும் அந்த மீட்டிங்க்கு பார்த்திங்கன்னா பொதுமக்கள், தட் இஸ் கட்சி சார்பு இல்லாதவர்கள், கட்சிக்காரன் ஒரு 30% வந்திருப்பான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30-40% வந்திருப்பாங்க. மீதி 70% 60% கம்ப்ளீட்டாக கட்சி சாராத இளைஞர்கள், யூத்து, மகளிர், இவங்க கலந்துனாங்க. இவங்களும் கட்சிக்கு சம்மந்தமே கிடையாது. அண்ணாமலை இஸ் அன் ஐகான் ஆஃப் தமிழ்நாடுன்னு கேட்டிங்கன்னா அது உண்மைன்னு தான் அர்த்தம். அவர் ஐகானிக் ஃபிகர். அவர் க்ரௌட் புல்லர் ஆகிட்டு வராரு. எப்படி டெல்லியில் மோடி ஒரு க்ரௌட் புல்லர் ஆகிட்டு வர்றாரோ அது ஈக்குவலண்ட்டாக தமிழ்நாட்டில் அண்ணாமலை க்ரௌட் புல்லர் ஆகிட்டு வர்றாருன்னா கண்டிப்பாக க்ரௌட் புல்லர் ஆகிட்டு வர்றார். பதவி இழந்ததுனால அவருக்கு செல்வாக்கு போச்சுன்னு யாராவது சொன்னாலும் நான் நம்ப தயாராக இல்லை. பதவிக்கும் அவர் செல்வாக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார்.
நேற்று அவரோட ஸ்பீச் ரொம்ப ஆணித்தரமாக இருந்தது. ரொம்ப ஒரு மெச்சூர்டு ஸ்பீச். விஸ்தாரமாக ஒரு டீட்டெயில்டாக எப்படி ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு இராணுவத்தை பற்றி பேச முடியும், ஒரு ஆப்ரேஷனை பற்றி பேச முடியும், நுணுக்கமாக பேச முடியும், விரிவாக பேச முடியும். நேற்று பேசின பேச்சிலே பெஸ்ட்டு ஸ்பீச் அண்ணாமலையோட தான். அது அண்ணாமலையோட புதிய பரிணாமத்தை காட்டுறது. அவர் வெறும் ஒரு அரசியல்வாதி அப்படின்னு நினச்சது இல்லாமல் இது இன்டெலிஜென்ட் மேன், மூளை ரொம்ப அதிகம் உள்ளவர், எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடியவர். அப்படிங்கிற ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு சாதனையாளர், ஒரு அறிவு கூறு மிக்கவர் அப்படிங்கிறத நேற்று மீட்டிங்கில் ப்ரூவ் பண்ணிட்டார். அதான் சார் இப்போ வந்து இந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ கண் கூட பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது இந்த மக்கள் செல்வாக்கை வந்து பாஜக தலைவர்லேருந்து அதை எடுத்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்களா பாஜக? இல்லை, அது பாஜக என்ன பண்ணிட்டு நம்ம சொல்கிறத விட பாஜக என்ன பண்ணியிருக்கலாம் நான் சொல்கிறேன். வரும் 26 தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை கருணி பண்ண வச்சிடலாம். ஏன்னா அண்ணாமலை பண்ண வேலையெல்லாம் அவர் போட்ட உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டோன்ற ஒரு ஃபீலிங் வருது. அந்த ஃபீலிங்கை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம என்ன செய்வோம்னா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு இன்னொரு 1 இயர் அவரை வெயிட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றிருக்கலாம். ஏன்னா அக்ரிமெண்ட்டே எப்படின்னா 26 தேர்தல் வரைக்கும் தான் அவர் தலைவராக இருக்க போகிறதா ஒரு பிளான். ஓகே, தட்ஸ் அ பிளான். அந்த பிளான்லேருந்து இவங்க மாறுறதா இல்லை. ஆகவே இந்த 26 தேர்தல் வரைக்கும் நீங்கள் பொறுத்திராமல் அவசரப்பட்டு ஏன் எடுத்தீங்கன்னு ஒரு கேள்வி வருது. அது அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது மத்திய பாஜக தான். நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஓடிக்கொள் யூகங்கள் பண்ணலாமே தவிர நிச்சயமாக என்ன பண்ணுறாங்கன்றது முடிவு பண்ண வேண்டியது அவங்க தான், நம்ம இல்லை. அதோட பலனையும் அனுபவிக்க போகிறது அவங்க தான். இப்போ தமிழ்நாட்டில் பாஜக தோற்று போச்சுன்னா யாருக்கு அதிக நஷ்டம்னா மத்திய பாஜகவுக்கு தான் அதிக நஷ்டம். ஸோ அந்த முடிவை கால்குலேட்டிவ் முடிவு எடுத்ததுக்கு நல்லதோ கெட்டதோ பொறுப்பானவர்கள் மத்திய பாஜக தான். சரி, இப்போ வந்து அண்ணாமலையோட பொசிஷன் இருக்கும்போது அவர் வந்து ஒரு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் பேசினார். அது இல்லாமல் தமிழ்நாடு அரசியல் ஊடகத்திலேயோ இல்லை அரசியல் தளத்திலேயோ பிஜேபியோ ஒரு பேசுபொருளாகவே வச்சுட்டு இருந்தார். இப்போ அவர் இல்லாதப்போ தமிழ்நாடு பாஜகன்ற பேசுபொருள் ரொம்ப கம்மியாயிடுச்சோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல? கண்டிப்பாக ஒரு தேய்வு ஏற்பட்டிருக்கான்னா கண்டிப்பாக தேய்வு ஏற்பட்டிருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் சரி, இப்போ முக்கியமான கொஸ்டின் என்ன, 2024 அடுத்து ஒரு முக்கியமான ஃபேஸில் வந்து பிஜேபி வளர்ந்துட்டு இருந்தாங்க. அப்படின்னும் போது எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு வருஷம் தான் இருக்கும்போது மறுபடியும் ஒரு பேக் ஸ்டெப் போகிறது அந்த கூட்டணிக்கு அந்த கட்சிக்கும் எந்த அளவுக்கு பின்னடைவாக பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 3 வருஷத்தில் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து ஒரு வந்து நோட்டா கட்சின்னு சொல்லி கிண்டலும் கேலியுமா பண்ண கட்சியை வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்க. பெரிய லெவலில் கொண்டு போயிட்டாங்கனால அந்த பெரிய லெவலில் தக்க வச்சுக்கணும். நீங்கள் மேலே போகிறது பெரிய விஷயம் இல்லை, மேலே போனதுனா கீழே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் எவ்வளோ தூரம் போனீங்களோ அந்த இடத்த தக்க வச்சுக்கிறது முக்கியம். அது தக்க வைக்கிறதுக்கான வேலையை தான் அண்ணாமலை பண்ணார். ஒரு நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு தலைவராக வந்தார். பொதுமக்கள் அப்படியே அவர் தழுவி கொண்டாங்க. சாதாரண மக்கள், கட்சிக்காரன் கிடையாது, கட்சியை அப்பாற்பட்டவர்கள் பொதுமக்கள் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்தார்கள். இவர் தான் அடுத்த ஹோப், நமக்கு தமிழ்நாட்டோட ஹோப், நம்பிக்கை நாயகன் அப்படின்ற அளவுக்கு பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு ஒரு ஆளை மாற்றிட்டு எடுத்துருப்பாங்கன்னா அது வந்து ஆச்சரியமாக இருக்குது. அது நம்ப முடியாமல் இருக்குது. சரி, இப்போ தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டால் அடுத்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் ஆஃப் அரசியல்வாதின்னு பார்க்கும்போது திமுகவில் வந்து உதயநிதியை நிறுத்துறாங்க. அதுக்கடுத்து விஜய் வந்து உள்ளே வராரு, அதுக்கடுத்து சீமான் இருக்காரு. அப்படின்னும் போது இந்த இடத்துல அண்ணாமலையோட ஸ்கோப்பை வந்து பிஜேபி மிஸ் பண்ணிட்டாங்களோ? ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபியூச்சரில் போகிறோம்னா அந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு இளைஞர் ஃபேஸ் இருக்குது. அப்போ இளைஞர் ஃபேஸாக இருக்கிறவருக்கு இவளுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண தலைவருக்கு அந்த பொசிஷனை எடுத்து அவங்க தப்பான ஒரு விஷயம் எடுத்து. அண்ணாமலை ஏன் எடுத்தாங்கன்றது இது வரைக்கும் பதில் டெல்லி கூறலையே. இப்போது தலைவரை மாற்றினீங்கன்னா ஒரு காரணம் சொல்லணும். 3 வருஷம் டேர்ம் முடிஞ்சு போச்சுங்க, இது 4வது வருஷங்க, டேர்ம் முடிஞ்சு போச்சுங்க, ஏதாவது ஒரு ரீசன் கொடுத்துடணும். எந்த ரீசனுமே கொடுக்காம நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரீசனபிள் டைம் கொடுத்து அவரை நீங்கள் வந்து பதவி விட்டு இறக்குனீங்கன்னா நியாயமாக இருக்கும். திடீர்னு வந்து நீங்கள் வேணாம் போன்னு சொல்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கும் நல்லா இல்லை, அண்ணாமலைக்கும் சரியான அது மதிப்பாக தோணல். அண்ணாமலை கட்சிக்கு உழைச்சிருக்கார், அது உங்களுக்கு தெரியும், சாதா பொதுமக்களுக்கே தெரியும். கட்சியை விட்டுருங்க, பொதுமக்களுக்கு தெரியும் அண்ணாமலை போட்ட எஃபர்ட்டு, அண்ணாமலை போட்ட தியாகம், அண்ணாமலை போட்ட முயற்சிகள் கட்சியில் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த கட்சி வந்து அண்ணாமலையால் பயன்பெற்ற கட்சி. ஆமாம், அண்ணாமலையால் பயன்பெற்ற கட்சி பாஜக, தமிழக பாஜகவும் மத்திய பாஜகவும். அந்த மத்திய பாஜக இப்படி தான் நடந்துக்கிறதுன்னு தெரிஞ்சால்
அந்த கட்சி மேலே என்ன நம்பிக்கை பொதுமக்களுக்கு வரும்? அது சொல்லுங்கள். ரொம்ப குறைய தான் செய்யும். ஏன்னா கண்டிப்பாக. ஒரு நம்ம பிடிச்ச தலைவரை வந்து அவங்க பதவியிலேருந்து எடுத்துட்டாங்களோ அப்படின்னு மக்கள் நினைக்கும்போது, அவங்களுக்கு அந்த இந்த ஏற்கனவே ஓட் போடணும் ஒரு ஆசையில இருந்திருப்பாங்கல்ல. அவங்க இப்போ வந்து அதிமுக கூட்டணிக்கு டைரக்ட்டா ஓட் போட ஆசைப்படுவாங்களா? இல்லை, கூட்டணின்னு வந்தால் பல்வேறு ஃபேக்டர் வரும். அதிமுக, பாஜக கூட்டணி வந்ததுன்னா, இங்கே இருக்கிற ஓட்டு அங்கே வரும், அங்கே இருக்கிற ஓட்டு இங்கே வரும். அது பேலன்ஸ் ஆகிடும். பேலன்ஸ். அண்ணாமலை அடுத்த தேர்தலில் பிரச்சாரம் செய்யலைன்னா முடிவு ஒரு மாதிரி இருக்கும். பிரச்சாரம் செய்தார்னா வேறு மாதிரி முடிவு இருக்கும். ஸோ அண்ணாமலை பிரச்சாரம் செய்வாரா மாட்டாரா அப்படிங்கிறத பொறுத்தே அடுத்த தேர்தலில் இந்த கூட்டணியுடைய வெற்றி தோல்வி நியமிக்கப்படும். சரி, இப்போ வந்து அதிமுக, பாஜக கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சுல்ல சார். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்டிஏ கூட்டணிக்கு ஒரு 100 சீட் கேட்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து நயினார் வந்து தமிழக பாஜக தலைவரா பதவியேற்ற மேடையில என்ன சொன்னார்னா, நாங்க 40 சீட்டுக்கு மேல 4லேருந்து 40க்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த கூட்டணியில இருக்கிறதுக்கு வந்து எண்ணிக்கைக்காக முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம்னு சொல்றாரு. அப்படின்னும்போது பாஜகவோட பார்கெனிங் ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே வருதோ? இல்லை, பாஜக எத்தனை சீட்டில் போட்டிட்டு முடிவு பண்ண வேண்டிய தமிழ்நாடு பாஜக தலைவர் கிடையாது. நம்ம முதலே சொன்ன மாதிரி இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டிய மத்திய பாஜக தான் முடிவு பண்ணணும். ஆனா மக்கள்கிட்ட நாங்க வந்து ரொம்ப பலமா இருக்கணும், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் பண்ண வேண்டியது பாஜகவோட பொறுப்பு தானே சார்? கண்டிப்பாக பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்கான கட்சின்னு மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லலைன்னா வேறு யார் சொல்ல போகிறாங்க? நீங்கள் தான் சொல்லணும். உங்கள் கையில் தான் அந்த பவர் இருக்குது. அதான் சார், ஏற்கனவே நாங்க 100 சீட்டு கூட்டணி, அதுக்கடுத்து 40, இப்போ வந்து எண்ணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்களுடைய இல்லை, ஸ்ட்ரென்த் அது ஏன்னா ஏன் தடுமாறுறாங்கன்னு தெரியல எனக்கு. இந்த தடுமாற்றம் ஏன் எங்கே தான் பெரிய கேள்வி. இந்த தடுமாற்றம் இருக்கு, தடுமாற்றம் ஏங்கிறது தான் பெரிய கேள்வி. ஏன்னா இந்த தடுமாற்றத்தினாலேயே என்ன ஆகுது, மக்களுக்கு பாஜக மேல் நம்பிக்கை இல்லாமல் போகுமோ அப்படின்னு ஒரு டவுட் வேறு வருது. ஆமா. புரியுதா உங்களுக்கு? மக்கள் வந்து நம்பி ஓட்டு போடணும், இந்த கட்சி நமக்கு உதவி பண்ணும், இந்த கட்சி நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்பி ஓட்டு போடணுமே தவிர நம்பாமல் ஓட்டு போட முடியாது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களாம் நடந்துக்கிறது தமிழக பாஜக தலைவர்களோட வேலை. தலைவர் ஒருத்தர் மட்டும் நான் சொல்ல, பொதுவாக தலைவர் சொல்கிறேன். ஸோ இந்த தலைவர்கள்லாம் சேர்ந்து முதல்ல அண்ணாமலை கூட தான் நயினார் நாகேந்திரன் பயணித்தார். எல்லா மீட்டிங்கும் அண்ணாமலை கூப்பிட்டு போனார், அண்ணாமலை பண்ணார். இப்போ என்ன ஆச்சோ தெரியல, அண்ணாமலை ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தார், ஃபாரின் போயிட்டு வந்தார், அப்படி விலகிட்டார். ஜூன் 10ஆம் தேதிக்கு அப்புறம் சென்னையில் தங்க போகிறதா அண்ணாமலை ஒரு அறிவிச்சிருக்கார். அப்போ அவர் தெரிஞ்ச நண்பர்கிட்ட சொல்லியிருக்கார், ஓகே. நான் 10ஆம் தேதி ஜூனுக்கு அப்புறம் சென்னையில் தங்க போகிறேன்னு. சென்னையில் 10ஆம் தேதி ஜூனுக்கு அப்புறம் அவர் தங்கினால் பாஜகவுக்கு உதவி செய்வாரா, என்ன மாதிரி உதவி செய்வார், என்ன மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ தேர்தலில் முக்கியமான விஷயம் தான் பரப்புரை சார். பரப்புரையில் வந்து எல்லா கட்சிக்குமே அவங்களுக்கு நட்சத்திர பேச்சாளர்கள் இருப்பாங்க. அது இல்லாமல் அந்த தேர்தல் பரப்புரைக்குன்னு ஒரு ஃபேஸ் இருப்பாங்க. அப்போ பிஜேபியோட ஃபேஸ் அண்ணாமலையாக இருக்கும்போது அவர் வந்து இப்படி ஒதுக்குறது அந்த கட்சிக்கு எந்த அளவுக்கு நல்லது? ஏன்னா அவர் வந்து எப்போ தலைவர் வந்து போனாரோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டே இருக்காரு. அப்படின்னும் போது அவர் ஃபேஸை இங்கே வந்து பயன்படுத்தலையோ? இல்லை, ஃபேஸை பயன்படுத்தே சொல்கிறத நான் என்ன சொல்வேன்னா, இது வந்து கட்சி வந்து எந்த திசையை நோக்கி போகிறதுன்னு பார்க்கணும். கூட்டணி வேணான்னு அண்ணாமலை சொன்னாரா? ஆமாம் வேண்டான்னு சொன்னார். அவரோட கருத்தை சொன்னார். கூட்டணி இருந்தால் நான் தலைவராக இருக்க மாட்டேன்னு சொன்னாரா? அதுவும் ஓரளவுக்கு உண்மை. நான் தலைவராக இருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு கூட்டணிக்கு ஒத்து வராதுன்னு சொன்னார். அதே நேரத்தில் என்ன சொன்னார், மத்திய பாஜக என்ன முடிவு எடுக்கிறதோ அதை நான் கட்டுப்படுறேன்னு சொன்னார். ஓகே. கட்சியோட கட்டுப்பட்டு தொண்டர் அவர், அகெயின்ஸ்டாலாம் போக மாட்டார். நான் அன்றைக்கே சொன்னேன், தனி கட்சியெலாம் அண்ணாமலை துவக்க மாட்டார். அவர் அந்த மாதிரி பதவி ஆசை பிடிச்சதான் தனி கட்சி துவங்குவோம். அண்ணாமலைக்கு பதவி ஆசை கிடையாது. அவருக்கு தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கணுங்கிற ஒரே நோக்கமே தவிர மற்றபடி பதவி ஆசையே கிடையாது அவருக்கு. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை வர தேர்தலில் பரப்புரை கண்டிப்பாக பண்ணுவார். தமிழ்நாடு பாஜக உதவி பண்ணுவார். ஏன்னா நீ ஒரு மனிதனோட நோக்கத்தை பார்க்கணும். அந்த மனிதனோட நோக்கம் பதவி மட்டுமே பெரிதென்றால் இவ்வளோ நேரம் ராஜ்யசபா எம்பி ஆகி மந்திரி ஆகி டெல்லி கேபினெட்டில் போயிருப்பார். மோடி கொடுக்க தயாராக இருந்தாங்க. மோடியோட செல்ல பிள்ளை அவர் அண்ணாமலை. அது ஞாபகம் வச்சுக்க. முதல்ல மோடி அமித்ஷாவோட செல்ல பிள்ளை, சந்தோஷோட செல்ல பிள்ளை. அதனால் அவருக்கு வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன கேட்டாலும் கொடுத்துருப்பாங்க. அவரே தான் வழியே போய் வேண்டாங்க, எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு இந்த போஸ்ட்டே வேண்டாம், நான் எங்கள் வேலையை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுனால தான் அவரை தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ண சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னன்னா, தமிழ்நாட்டில் எப்படி பாஜக வளரப் போகிறது, இதுவரை வளர்ந்ததற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாமே வரும் நாட்களில் நமக்கிடையே கிடைச்சிடும். இப்போ ஜூன் 10ஆம் தேதி வந்து சென்னையில் தங்குறாருன்னா அதுக்கப்புறம் சென்னையில் என்ன பண்ண போகிறாருன்னு அவர் பார்க்கணும். சும்மா வந்து தங்க போகிறதில்ல. கட்சி வேலை பண்ணுவார், பரப்புரை பண்ணுவார், பிரச்சாரம் பண்ணுவார், தெருவாக போவார், ஊராக போவார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, அண்ணாமலை கட்சிக்கு துரோகம் பண்ணுவார்னா கண்டிப்பாக துரோகம் பண்ண மாட்டார். ஓகே. ஏன்னா அது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும்.
எப்படி அவர் கட்சியை வளர்க்குறாருங்கிறத போக போக தான் நான் பார்க்க முடியும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.